ஒரு கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் இருந்தான். அவன் எல்லோருக்கும் உதவி செய்வான். அதே பள்ளியில் விஜய் என்ற ஒரு மாணவன் இருந்தான். அவன் அடிக்கடி அருணை இகழ்ந்து பேசுவான். ஒரு நாள் அருணின் புத்தகத்தை கிழித்து அவனை எல்லாரிடமும் அவமானப்படுத்தினான். அருணுக்கு மிகவும் கோபம் வந்தது. நானும் அவன் புத்தகத்தை கிழித்து விடலாமா என்று யோசித்தான். அந்த நேரத்தில் அவன் தாத்தா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. தவறு செய்தவரை போல நீயும் தவறு செய்தால் உன்னுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அருண் அமைதியாக இருந்தான். மறுநாள் விஜய் பாடத்தில் சந்தேகம் கேட்டபோது மற்றவர்கள் உதவ மறுத்தார்கள். ஆனால் அருண் மட்டும் அமைதியாக அவனுக்கு புரிய வைத்தான். விஜய் வெட்கப்பட்டான். நான் உனக்கு தவறு செய்தும் நீ எனக்கு நல்லது செய்தாய் என்று மன்னிப்பு கேட்டான். அந்த நாளிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். கற்றுக்கொள்ள வேண்டியது, யாராவது நமக்கு துன்பம் செய்தாலும் அவரை போல நாமும் தவறு செய்யாமல் இருப்பதே உண்மையான உயர்வு. அதுவே இந்த குரல் சொல்லும் ஆழமான நெறி. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. மற்றவர்கள் நமக்கு துன்பம் செய்ததும் நாம் மனவேதனை அடைந்தாலும் கூட தவறான செயலை செய்யாமல் இருப்பதே நல்லது. இந்த வலையொலி கணக்கை பின்தொடருங்கள், நிறைய குரல்களை பெறுங்கள்.